ஜம்புலிங்கம் என்ற ஒரு நபர் நெய்வேலி பக்கத்திலே பிறந்த ஒருவர். அவருடைய நிலமானது நெய்வேலி பக்கத்திலே மிகவும் பரந்த நிலம், 500 ஏக்கருக்கு மேலாக அவர் வைத்திருக்கிறார். அப்பொழுது ஒரு முறை ஆழமாக குழி தோண்டி கொண்டிருக்கிறார், ஒரு பெரிய கிணறு ஒன்று வெட்டி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பார்த்தால் ஒரு ஏறக்குறை ஒரு சற்று ஆழத்திற்கு பிறகு ஒரு விதமான ஒரு கற்களை கண்டுபிடிக்கிறார்கள். கருப்பு நிறத்தில் கற்கள் வருகின்றன. இது என்னவாக இருக்கும், இது புதிதாக இருக்கிறது என்று அன்றைய சமயத்தில் அந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த ஐயா காமராசரிடம் கொண்டு போகிறார். அப்பொழுது அவர் பார்த்து அதனை சோதனைக்கு அனுப்பிய பொழுது அப்பொழுதுதான் தெரிகிறது அந்த கருப்பு நிற கற்கள் எல்லாம் நிலக்கரி என்று கண்டுபிடிக்கிறார். நிலக்கரி என்றால் இது அடுத்த கட்டமாக மின்சாரம் தயாரிப்பதற்கு உதவுமே என்று முதலமைச்சர் சொல்ல, அந்த ஜம்புலிங்கம் என்ற ஒரு பெரிய மனிதர், பணக்காரர், அந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய 500 ஏக்கரையும் தமிழகத்திற்காக, நமது நாட்டிற்காக கொடுத்தார், மனமாற கொடுத்தார், எந்தவித பணமும் வாங்காமல் என்று நம் வரலாற்றிலே அறிகிறோம். பிரியமானவர்களே, சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவன், தனக்குள் இறை பக்தியில் வளரக்கூடியவன் இப்படித்தான் யோசிப்பான்.